வந்திருக்க இடம் வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய குட்டி ஜப்பான். இந்த பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்டே வந்து உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸோட ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது என்னமோ க்ரீம் பஃப் அப்படின்னு போட்டிருக்கு, ஃப்ரெஞ்ச் க்ரீம் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருக்க பஃப் மாதிரியே உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஜப்பானுக்குள்ளே ஒரு கொரியன் மார்க்கெட்னு போட்டிருக்கு. இது வந்து இங்கே தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ். சேல் பண்ணுறாங்களா, ஃபீட் பண்ணுறாங்களா? ஓகே, இது ஒன்லி ஃபார் ஃபீடிங் நினைக்கிறேன். ரேபிட்டுக்கு ஃபுட் வேணால் இங்கே ஃபீட் பண்ணலாம். எதுக்கு இது கீழே போடுற? இவ பாரு, ஃபுல்லாக பண்ணலான்னு வருவோம், ஆனால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹஸ்பண்ட்னு ஒரு தலைவலி வந்து கூடவே வரும். அந்த தலைவலி வரும்போது வந்து இப்படி மசாஜ் பண்ணிட்டோம். பீஃபோட டங்கு. பீஃபோட டங்கா? ஆமாம், சாப்பிட்றீங்களா? அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணக்கம், வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டையா சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய குட்டி ஜப்பான். இந்த ஏரியா பேர் வந்து ஜே பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஜே பார்க் இருக்கக்கூடிய சிட்டி வந்து சீரச்சா. சீரச்சாவே வந்து ஒரு குட்டி ஜப்பான் தான் இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்பனீஸோட ஷாப்ஸு, ஐட்டம்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இங்கே ஜப்பான் ஐட்டமாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரியே ஃபீல் ஆகாது, ஜப்பான் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போய் நம்ம ஒவ்வொரு ஷாப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. கைஸ் பாருங்கள், இதுதான் வந்து ஜே பார்க்கோட என்ட்ரன்ஸ். உள்ளே போன உடனே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்டே வந்து உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸோட ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், புதுசாலாம் வந்தால் கன்ஃபார்மாக தொலைஞ்சிரும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குது ஸ்ட்ரீட் எல்லாம். நம்ம இதுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு எழுதியிருக்க ஷாப்ஸு, நேம்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸில் தான் எழுதியிருக்கும். இது என்னது? இது ஃபிஷ்ஷா? வந்து அந்த வேஃபிள் இருக்குல்ல, ஆமாம், அந்த வேஃபிள் வந்து உள்ள நம்ம ரெட் பீன் நியூட்டல் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த வேஃபிளே ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும். ஓகே. ஓ, இது ஒரு வேஃபிள் ஷாப்புங்களாமா? இதோ பாருங்கள், ஹேம் அண்ட் சீஸு, வெனிலா கஸ்டர்ட், ஸ்வீட் பொட்டேட்டோ, ரெட் பீன், அந்த மாதிரி. ஸோ நம்ம யூஸ்வலி சாப்பிட்ற வேஃபிள் தான், ஆனால் வந்து அதுக்குள்ளே நிறையா நம்ம ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கு. ஆனால் பார்க்க ஃபிஷ் மாதிரியே இருக்குது. அது ஃபிஷ் ஷேப்பில் இருக்காங்க. அப்படியா? ஓகே ஓகே. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க ஃபஸ்ட்டு ஷாப், வேஃபிள் ஷாப். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ப்ரைஸ் பாருங்கள், இதுதான் ப்ரைஸ். இந்த லக்கியோட ஃபேவரட் ஜாப்பனீஸ் டாய் ஷாப், கிட்ஸுக்கான ஃபேவரேட்டான ஒரு ஷாப் இங்கே இருக்குது. ஐ திங்க் எல்லாமே ஜாப்பனீஸ் டாய்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குங்க. ஷாப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு ஜப்பானில் இப்படி தான் இருக்குமா? யாராச்சும் ஜப்பான் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே பாருங்கள், டெக்கர்ஸு, அந்த ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். பட் ஒரு மினி ஜப்பான் மாதிரியே இருக்குது. இங்கே வந்திருக்க மக்கள்லாம் தாய் மக்கள் மாதிரி தான் தெரியுறாங்க. பட் ஃபார் ஷுவர் ஜப்பானீஸ் மக்களும் இங்கே இருக்காங்க. நாங்கள் ரோடை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரமாக போகிறோம். இது ஒரு கேக் ஷாப் பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது என்னமோ க்ரீம் பஃப் அப்படின்னு போட்டிருக்கு, ஃப்ரெஞ்ச் க்ரீம் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருக்க பஃப் மாதிரியே உள்ளுக்குள்ள நிறையா ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் இருக்குது. 3 டைப் ஆஃப் ஸ்டஃபிங் இருக்குது. ஒன்று சாக்லேட், ஒன்று மாச்சா, அதர்வைஸ் ஒரிஜினல்னு போட்டிருக்காங்க. நாங்கள் இதுலேருந்து சில ஐட்டங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஆர்டர் பண்ணது இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க. பிக்கப் ஹியர். போய் லக்கிமா பிக்கப் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஐட்டம். ஜாப்பனீஸ் மக்களும் வந்திருக்காங்க இங்கே. ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டர் வந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் தெரியுது. காய்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வாங்கியிருக்க இந்த பஃப்போட சாக்லேட் ஃப்ளேவர் இது. இதை சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 5 ஸ்டார் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே ஒரு கேட்டகில் வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் வேணும். இட்ஸ் குட். நான் வந்து இந்த மாட்சா க்ரீன் டீ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரீன் டீயில் வந்து க்ரீம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரி ஏதோ நல்லா இருக்கு. நீங்கள் இந்த ஜே பார்க் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டரும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜப்பானுக்குள்ளே ஒரு கொரியன் மார்க்கெட் போட்டிருக்கு. இது வந்து இங்கே தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கே லைஃப் சொல்லுவாங்க. இதில் வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக்
பார்த்தீங்களா இந்த ஷாப் பேர் வந்து தன்யா சொன்ன மாதிரி கே லைஃப். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியன் ஐட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புங்களாமா. அதுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருவாங்க. மொத்தமாக ஜே பார்க்கில் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாருங்கள் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இருந்தாலும் எல்லா ஷாப்பும் இன்றைக்கி போக முடியாது. எந்தெந்த ஷாப்பெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ணுறோம். இதுவும் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்பு. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் இங்கே தான் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்லாம் சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. கைஸ் இங்கே பாருங்கள், இந்த ஷாப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஷாப். நம்பர் 1 தாய் மேங்கோ இன் த வேர்ல்ட். மேபி இந்த தாய் டெசர்ட் எல்லாமே வந்து தாய்லாண்டில் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரியல ஜப்பானில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸான்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வெளியே மெனி போட்டிருக்காங்க. எல்லா டெசர்ட்ஸும் பாருங்களேன். இந்த மாதிரி எல்லா டெசர்ட்ஸும் அவைலபிளாக இங்கே இருக்குது. எல்லாமே மேங்கோ ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். கைஸ் நாங்கள் நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் ஸ்வென்சன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஐஸ்கிரீம் பார்லர். இங்கே பாருங்கள், இங்கே ஜே பார்க்குள்ளேயும் அது இருக்குது. பட் ஆனால் இது கொஞ்சம் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்குது. எதுக்கு இந்த கேரக்டர் காமெடி பண்ணிருக்குன்னு எனக்கே தெரியல. வாவ், இங்கே பாருங்களேன், ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ரூல் என்னென்னா, ப்ரெட்டெல்லாம் வந்து தேவை கண்ட வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படாத விட்டுரு. இல்லை, தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் போடக்கூடாது. அதை தான் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆமாம், நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தான் பாருங்கள், நம்ம மெயின் இடத்துக்கு வரோம். ஜாப்பனீஸோட ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா நாங்கள் காட்டுறோம் பாருங்களேன். ஓ, ட்ரெஸ் ஷாப்பும் இருக்கா? அது கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சு எங்களுக்கு. வா, இங்கே பாருங்க, பெட்டெல்லாம் இருக்கு. ரேபிட்டா? இங்கே பார்த்தீங்களா, ரேபிட்லாம் சேல் பண்ணுறாங்களா ஃபீட் பண்ணுறாங்களா? ஓகே, இது ஒன்லி ஃபார் ஃபீடிங் நினைக்கிறேன். ரேபிட்டுக்கு ஃபுட்டு வேணால் இங்கே ஃபீட் பண்ணலாம். அந்த ரேபிட் ஃபீட் பார்த்தீங்களா? சூப்பராக பார்த்தீங்களா? நான் போய் ஃபீட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் 50 பாத் போட்டோம். அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 50 பாத்தா? நமக்கே நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை பண்ணுங்க, அவகிட்ட கொடுத்துருங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஹெல்ப் பண்ண. இன்னைக்கு லக்கிக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம். மேடம் வந்து ரேபிட்டுக்கு போய் தனியாக ஃபீட் பண்ண போகிறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆமாடியோ இந்தா நீங்க ஒரு டீ டைப் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் நான் இங்கே பாடுறா. நம்ம கை கடிக்காதா? கை கடிக்காது, நம்ப வேண்டியதான். புடு. டாடி 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 டாடி. ஹாய். நீ எனக்கு ஃபீட் பண்ணல, நீ ரேபிட்டுக்கு ஃபீட் பண்ண. ஒன்றும் பண்ணாதுடா தாங்க. இந்தாங்க கேரட் சாப்பிடுங்க. கீழே உட்காரு. இந்தா கேரட் ஃபீட் பண்ணுங்க. கேரட் ஃபீட் பண்ணு. டாடி ஹெல்ப் மீ. எதுக்கு நீ கீழே போடுற? இவ பாரு, உன்னை நம்பி நான் வாங்கினேன். Like this way better. No, not this one. Let's take a bigger one. Only if it doesn't work. I told her. பார்த்தீங்களா, இவரை நம்பி நம்ம ஏதாச்சும் வாங்கினோம்னா இப்படி தான் ஆகும். அவள் பண்ணவே மாட்டா. கடைசியில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கணும். குட்ரி கையை அப்படி என்னதான் பண்ண கை குடு. அது வெறுப்பேத்தாது. நீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கடிக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த ரேபிட் சேலுக்கு இல்லை, இந்த ரேபிட் ஃபீடிங் மட்டும்தான். நீங்கள் வேணால் இங்கே ஒரு 50 பாத் கொடுத்து அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி இதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் என்னென்னமா பண்ணுதுங்க. பார்த்தீங்களா, மேடம் வந்தோடனே சாஃப்ட் ஐஸ் கிட்ட போயிட்டாங்க. மேடமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகணும். கேட் தான் அது. கேட்டா டைகரா? இங்கே பார்க்கலாம், எடுங்க. இங்கே காட்டுங்க, எடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எடுங்க. அக்கா இங்கே பாருங்க அக்கா. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே தாய் ஃப்ரூட்ஸுங்க. தாய்லாண்டில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மக்கள் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மால் போனீங்கனாலும் இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் இருக்கும். ஸோ நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா மறக்காமல் தாய் ஃப்ரூட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அம்மாவும் பொண்ணும் ஒரு டெசர்ட் ஷாப்புக்கு போயிட்டாங்க. நிறையா டைப்ஸ் ஆஃப் புட்டிங் இருக்குது.
எல்லாமே தாய் புட்டிங் தான். இங்கே வெஜிடபிளும் இருக்குது, நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. பாருங்கள், நிறையா கோகனட் பேஸ்டு இருக்குது. இதெல்லாமே கோகனட் ஸ்டஃபிங் தான் நிறையா இருக்குது. நான் ஆஃபீஸில் சாப்பிட்ருக்கேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சுங்க. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், மார்க்கெட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதோட பல்ப் வந்து இதான் பெருசாக இருக்கும், பார்க்க தர்பூசணி மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பல்ப் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் வந்து இன்னொரு ஐட்டம் ரொம்ப ஃபேமஸ், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸுங்க. பாருங்களேன் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஸ்ட்ராபெரி இருக்குது, ப்ளம்ஸ் இருக்குது, இது என்ன தூரியன் இருக்குது, மேங்கோ இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம ஊரில் எள்ளூர் நம்பரையா இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அது வந்து வெள்ளை எள்ளு, இது வந்து கருப்பு எள்ளு. அங்கே பாருங்கள் டேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை நட்ஸும், இந்த மாதிரி நட்ஸும் நிறையா இருக்குங்க. இந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் மாலில் வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம நேற்று போன ஐஸ்கிரீம் பார்லர் வந்து இந்த மால்லையும் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வென்சன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வென்சன்ஸுங்கிற ஐஸ்கிரீம் பார்லர் வந்து எல்லா மால்லையுமே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்கே வந்திருக்கோம், இவ்வளோ ரஷ் பார்த்ததில்ல. இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து 100 பாத் ஷாப் தான் இதெல்லாம். எது எடுத்தாலும் 100, எது எடுத்தாலும் 100. ஆனால் நம்ம எதுவும் எடுக்க வேணாம், கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜே பார்க்குக்கு இவ்வளோ மக்கள் வர்றதுக்கான ரீசன் வந்து டான் டாங்கி அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜப்பானில் கிடைக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் அங்கே கிடைக்கும். ஸோ இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே ஸ்ரீரச்சாவில் வந்து நிறைய ஜாப்பனீஸ் பீப்புள் இருக்காங்க, அது போக தாய் பீப்புளும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாப்பனீஸ் ஐட்டம் வாங்குவாங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த டான் டாங்கி. ஆமாம், இதுக்குள்ளே போனீங்கன்னா டான் டாங்கின்னு ஒரு சாங் வேறு இருக்கும், தீம் சாங்கு. கேட்குதா? இதுதாங்க என்ட்ரன்ஸ். ஒரு மேடம் பாருங்கள், உள்ளே என்டர் ஆனோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு மேடம் வந்து ட்ராலி எடுத்துட்டாங்க. பேசாமல் ஒன்று இங்கே ஜப்பான் போகும்போது நிற்க வச்சிடலான் இருக்கேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஜாப்பனீஸ் கேக்கு. என்னோட ஃப்ரெண்ட் இல்லை நம்ம ஆப்போசிட் வீட் நெய்பர் பார்ட்டி வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் டீ பன் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. டீ கேக் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரைஸ் பாருங்க 129 பாட். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த டீ கேக் வந்து 129 பாத்தாமா, 280 ருபீஸுங்களாமா 4 பீஸு. நம்ம ஊர் பேக்கரியில் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதனால் இதை நாங்கள் இன்றைக்கி வாங்கலை. ஆக்சுவலி இந்த ஜாப்பனீஸ் ஷாப்பில் தான் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிட்கேட் கிடைக்கும். நம்ம தாய்லாண்டில் நிறைய ஷாப்பில் வந்து இவ்வளோ கிடைக்காது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஏதோ ஒரு ஒயிட் மில்க் கேக்கு, மில்க் சாக்லேட்டோட ஃப்ளேவர் நினைக்கிறேன். இது நார்மல் நம்ம சாப்பிட்ற கிட்கேட்டு. இது வந்து ஸ்ட்ராபெரி, இது வந்து டார்க் சாக்லேட்டு, இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரு. ஆமாம், இதில் வந்து கோல்டு, இது வந்து மில்க் டீ, இது வந்து நம்ம சாப்பிட்டோம்ல இப்போ மாட்சா டீ அதோடது. இதோ இங்கே பாருங்கள், குக்கீஸ் அண்ட் க்ரீம். நம்ம வந்து அந்த ஓரியோ சாப்பிட்றோம்ல, லைக் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் வந்து இது வந்து க்ரீன் டீ லீவ்ஸோடது. இது வந்து யூஸ்வலி நம்ம சாப்பிட்ற நார்மல் கிட்கேட்டு. ஆனால் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வந்து இங்கே ஒரே இடத்துல இருக்குது. இந்த சோப் ஞாபகம் இருக்கா, நம்ம லாஸ்ட் டைம் எடுத்தோம்ல, இது வந்து ஆமாம், இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 39 இருந்துச்சு. இன்றைக்கி சூப்பராக நம்மளுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து எடுத்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தாய்லாண்டில். என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நிறைய பேர் இது வாங்குறதுக்கு இந்த ஷாப்புக்கு வருவாங்க. ஆமாம், கோட் மில்க்னு போட்டிருக்கு, ரியல் கோட் மில்கான எங்களுக்கு இல்லை நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஃபோம் வரும்ல, அது இல்லாமல் இது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து ஜாப்பனீஸோட ஃபோமு, லோஷன், அப்புறம் இதோ இங்கே பாருங்கள் பாடி க்ரீம் எல்லாமே இருக்கும். இங்கே எல்லா ஜாப்பனீஸ் பிராண்டோட ஃப்ளேவர்ஸும் அந்த வெரைட்டி ஆஃப் சோப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த ஒரே ஷாப்பில். இங்கே நம்மளோட ஃபேவரட் ஏரியா வந்துச்சு, ஃபேஸ் மாஸ்க்கு. லாஸ்ட் டைம் எடுத்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் எடுத்த ஃபேஸ் மாஸ்க்கு. கேட்டிங்களா?
இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஜாப்பனீஸோட ஃபோமு, லோஷன், அப்புறம் இதோ இங்கே பாருங்கள் பாடி க்ரீம் எல்லாமே இருக்கும். இங்கே எல்லா ஜாப்பனீஸ் பிராண்டோட ஃப்ளேவர்ஸும் அந்த வெரைட்டி ஆஃப் சோப்பு எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த ஒரே ஷாப்பில். இங்கே நம்மளோட ஃபேவரட் ஏரியா வந்துச்சு ஃபேஸ் மாஸ்க்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் எடுத்த ஃபேஸ் மாஸ்க்கு. ஐ திங்க் ஒரு பேக்கெட்டில் வந்து 10 to 20 இருக்கும். நான் ஒரு பேக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே பாருங்கள், நான் சொன்னல ஜாப்பனீஸ் மாஸ்க் சீரீஸ், இந்த ரோவோட பேரே அதுதான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீன் டீலலாம் யாருன்னா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். லாவெண்டர் இருக்குது, மெலன் இருக்குது, பீச். இதுதான் வந்து ஆக்சுவலி நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம், பீச் தான் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து 10 ஷீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி க்ரீன் டீ அந்த மாட்சாலெலாம் வந்து நம்ம ட்ரிங்க் தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபேஸ் மாஸ்கே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த ரேக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேபி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பேபி பவுடர் ஆரம்பித்து லோஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து எல்லாமே கோட் மில்கில் பண்ணியிருக்காங்களாமா. கண்டிஷ்னர் கூட இருக்குது குழந்தைகளுக்கு. இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் குழந்தைகளுக்கான ஹேர் கண்டிஷ்னர். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து எல்லாமே கோட் மில்கில் பண்ணியிருக்காங்கங்க. இத்தனை நேரம் நம்ம கோட் மில்கை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், கவ் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. இங்கே ஒரு கவ்வே நிற்கிது பார்த்தீங்களா? நம்ம வந்து ஷாப்பிங் வந்து பீஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு வருவோம், ஆனால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஹஸ்பண்ட்னு ஒரு தலைவலி வந்து கூடவே வரும். அந்த தலைவலி வரும்போது வந்து இப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது யாரெல்லாம் மசாஜ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆமாம், இல்லை இது வந்து டெஸ்டர் எவன்லாம் யூஸ் பண்ணான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நிறையா வந்து சிப்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சிப்ஸு இந்த மாதிரி சாம்பிள் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த 2 கேரக்டர் வந்து சாம்பிள் சாப்பிட்றதுக்குன்னே வந்திருக்கு. எல்லா சாம்பிளையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் எதுவும் வாங்க மாட்டாங்க. சாப்பிட்றது சாம்பிள், அதுக்கு எதுக்கு இவ்வளோ டிஸ்கஷன்? மேடம் ஏதோ ஜப்பான்லேயே பிறந்து வளர்ந்த மாதிரி எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்களே. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட் உனக்கு? அது இருக்கும், நீ சாப்பிடுவியா? இது டாப் ரேமனா? டாப் ரேமன் இல்லை, அந்த ரேமன் நூடுல்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஜாப்பனீஸோட ஃபேவரட், லைக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்படியாண்ணே? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி? உண்மையிலே சொல்கிறியா இல்லை அடிச்சு ஊத்துறியா? ஓ, இங்கே போட்டிருக்கா ரேமன்னு சொல்லிட்டு மேடம் அதனால தான் பேசுகிறாங்களா? இங்கே மூஞ்சியை காட்டு. ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரேமன் நூடுல்ஸ். ஆமாம், மந்த்லி 1 டைம் ஜப்பான் போயிட்டு வருவாங்க மேடம். இது வந்து லக்கியோட ரொம்ப ஃபேவரட்டான சீவீட் ரேக்கு. லக்கி, ரோஸ்டட் சீவீட்லாம் இருக்கடா. சீவீட் ரோஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமாம், குட்டி குட்டி பேக்ஸும் இருக்குது, பெரிய பெரிய பேக்ஸும் இருக்குது. லக்கி வந்து அந்த பிக் ஷீட் சீவீட் ரேக்குன்னு சுற்றி சாப்பிடுவாள் வாய்க்குள்ளே. இந்த பாட்டிங்கெல்லாம் வெத்தலை பாக்கு போடுற மாதிரி இவ போட்டுட்ருப்பா. இங்கே பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நூடுலா இல்லை புழுவானே எனக்கு தெரியல. குட்டி குட்டி பாம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் இன்கா சோபா. அப்பா, அங்கே பாருங்கள், ஹாகுரி யாஷிக் ஷோபா, யாக்கி ஷோபா. வா, என் வாந்தி வர மாதிரி வச்சுக்கிறேன். நிஜமாலுமே இதை பார்க்குறதுக்கு ஒரு மண் புழு மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் சாம்பிள் சாப்பிட்டே லஞ்ச் எஃப் முடிச்சிட்ருக்கு. என்ன லக்கி அது? எனக்கு கொஞ்சம் கொடு. வாட் இஸ் தட்? Blueberry cake. இந்த ஃபேன் வந்து நல்லா இருக்குல்ல, கிச்சனில் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், ரைட்லங்கிற மாதிரி நாங்கள் சுற்றி காற்று வாங்கிட்டு இருக்கலாம். அதுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பர் ஃபுட்டு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பீஃபோட டங்கு. பீஃபோட டங்கா? ஆமாம், சாப்பிட்றீங்களா? அப்படியே லேயராக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க மக்களே, இதுதான் பீஃபோட டங்காமா. அதனால் மசாலாலாம் போட்டு நீட்டாக ஸ்டிர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. தாய்லாந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் பில் கவுண்டருக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பெருசாக நாங்கள் எதுவும் வாங்கலை, சோப் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ பில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், சூனிய பொம்மைகள் நிறையா இருக்குது. ஜப்பான்லேயும் ஒருவேளை சூனியம் வைப்பாங்களோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மினி ஜப்பான் டூர் முடிஞ்சிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழ் மாமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். புதுசாக பார்க்குற நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தமிழ் மாமின் பட்டையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.